அப்படின்னா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சு. உள்ள பாருங்க எப்படி ரெடி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பவ்யா ஹாய் ஹாய் ஹாய். ஓகே வா போலாம் வாங்க போலாம். வந்துச்சா? பவ்யா எங்க போறோம்? சின்ன பையன் மாதிரி ஓர சீட்டு அடிச்சுட்டு இந்த பக்கம். பவ்யா எங்க போறோம்? இங்க பார்த்து சொல்லு. இந்த பக்கம் எங்க போறோம்? ஆட்டு ஆட்டு. இரு நான் தரேன். இந்தா போடு. போங்க போலாம். பவ்யா கையை பிடிச்சுக்கோ. க்ரௌடு செம க்ரௌடு. சண்டே க்ரௌடு. அங்க கும்பலை பாரு, முதல்ல எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. பேசாம நம்ம பாட்டுக்கு 7 AM பீச்சுக்குள்ள போயிட்டு 7 AM கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடலாம். அதுதான்
ஃபைனலி பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த தண்ணிக்கு அவ்வளோ தூரத்துக்கு போகணும். ஆனால் வந்துட்டு இந்த மண்ணில் நடக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. எதுக்கு உனக்கு? சரி போ. என்னதான் நம்ம வந்து ஏஜ் ஆகலைன்னு சொன்னாலும் இந்த மாதிரி மண்ணில் நடக்கும்போது தான் நமக்கு தெரியுது, ஓ நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு போல அப்படின்னு. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பீச்சுக்கு வரும்போது அப்படியே இவங்களுக்கு முன்னாடி ஓடுவேன், அப்படியே வேக வேகமா ஓடுவேன் நான். நீங்க யார் ஃபர்ஸ்ட் வரீங்களா இல்ல நான் முன்னாடி போறேன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவேன் நான். ஆனா இப்ப என்னாலேயே நடக்க முடியல, அப்படியே தவக்கெல்லாம் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கேன். மண்ணில் சுத்தமா நடக்க முடியல, அவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு நமக்கு. டைம் ஆகுது, 5:45 ஆகுது. போய் சேர்ந்துருவோம் பக்கத்துல. ஷபா அவ நடந்து வரதே பெரிய விஷயம். அவளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோமா, அவ சொல்லிட்டே இருந்தா நான் டோரா பூஜி மாதிரி நானும் போய் பீச்ல போய் மணல்ல வீடு கட்டி விளையாடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என்னடா மணல்ல வீடு கட்டி விளையாடுவேன்னு சொல்றாளே நினைச்சா டோரா பூஜில வந்ததை பத்தி சொல்றா. அதுக்காக டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். பீச்சுக்கு வந்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரி நிறைய கடைகள் தான் போட்டிருப்பாங்க. பஜ்ஜி கடை, பானிபூரி கடை, பலூன் சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடை இருக்கும். சுனாமி வந்த டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குலாம் சுனாமி வருதுங்கிறதே தெரியாதாமா. அப்படியே அவங்க கடை வியாபாரத்தை பண்ணிகிட்டே இருந்தாங்களாமா. திடீர்னு தண்ணி இப்படி ஆள் பறிச்சுட்டு வரும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் பீச்சுக்கு வரும்போது அங்கே இருக்க பஜ்ஜி சுடுற அக்கா வந்து சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இதே மாதிரி நாங்கள் பீச்சுக்கு வரும்போது ஒரு டைம் நினச்சி பார்ப்போம், இந்த மாதிரி நம்ம பீச்சுக்கு வர டைமில் வந்துட்டு இந்த மாதிரி சுனாமி வந்தால் எப்படி இருக்கும், நம்ம என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா வந்து விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ராட்டினத்தில் விடலாம் போயிட்டு தண்ணியில் விளையாடி முடிச்சுட்டு கொண்டு வந்து விளையாட விடலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே இவளுக்கு அவசரம், நான் வந்து இதில் விளையாடிட்டு தான் தண்ணிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் விளையாட விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஃபன் நடக்குதுன்னு பார்க்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு பிள்ளை தான் கொண்டாட முடியும். இதுல ஏத்திக்கிறியா? 10,000 ரூபாயா? போதும் வாடா, போதும் வா. செம்ம க்ரௌடு. பவ்யா உன் டாய்ஸ்லாம் வா விளையாடு ஓடியா. டாய்ஸ் வச்சு விளையாடுறியா? இங்கே ஈரம் மண்ணா இருக்கு. எங்க பாரு வீடு கட்டியிருக்காங்க பாருங்க.
இதை கலட்டு, இந்த இதை அமுக்கு நீ நான் விளையாடு. ஓகேவா? வீடு கட்டுற நில வீடு கட்டு. எவ்வளோ கம்மியாக இருக்கு பாரு. உள்ளுக்குள்ள பார்த்தா நிறைய இருக்க மாதிரி இருந்து. சூப்பரா பவ்யா? அது எப்படி தெரியுது பாரு. அதுதான் ஈரத்தில் உட்காரலான்னு. சிறுவா ஈரத்துக்கு போலாவா? அவள் வீடு கட்டுவாவா? தூக்கிட்டு வா. தூக்கு அள்ளி. அதுக்குள்ளே பாருங்களேன், போலீஸ்கார் வந்துட்டாரு. 6 o'clock மேலே தண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அலோடு, அதுக்கு மேலே அலோடு கிடையாது. ஸோ போலீஸ் வந்துட்டு விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். எவ்வளோ ஆழத்தில் விளையாடுறாங்க. மேலே அனுப்பி விட்டுருவாங்க. மலை கட்டு மலை. குவார்டர்ஸ்லேயே இருந்தால் மண்ணில் விளையாண்டினா அட்டி உழுகும். இங்கே வந்து மண்ணில் விளையாடுறதுக்காகவே கூட்டிகிட்டு வரோம். பலாசோ பேண்ட் வாங்குறாங்க. பலாசோ பேண்ட். பவியா இங்க பாரு. எப்படி இருக்கு? டேய் எப்படி இருக்கு? பவிமா இங்க பாரு. எப்படி இருக்கு? சச்சின் குவாலிட்டி என்ஜாய் பண்ணு.
எங்கடி அங்க போலாம் திரும்ப அங்க போய் எங்கே போயிட்டு வந்தோம் பீச்சுக்கு போயிட்டு வந்தோம்மா. பூரி சாப்பிட்றியா? இது யாருக்கு? சமோசா சாப்பிட்றியா? இந்த அளவுக்கு பொரியெல்லாம் எடுத்து சாப்பிடு. எப்படி இருக்கு? காரமாக இருக்கும். அதுபோல் அதெல்லாம் சாப்பிடாது தான். பூரி வேணுமா? பூரி வாங்கிட்டு வருவா. வெறும் பூரி சாப்பிட முடியாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்காக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி போட்டிருந்தாங்க. மெரினா பீச்சில் சாங்ஸ், டான்ஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. நிறைய க்ரௌடு 1000-2000 பேர் குமிஞ்ச நட்டில் பார்த்தா எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்தது. சரி, நாங்கள் இங்கேருந்தே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு எப்போதுமே ரொம்ப சர்க்கிள்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ புதுசாக அதெல்லாம் போட்டிருக்காங்க பீச்சில், அதனால் சர்க்கிள், ஊஞ்சல் அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடுறேன்னு சொன்னால, ஸோ அதில் விளையாட விட்டுட்டு இருந்தோம். இது யார் கடை அப்படின்னு தெரியுமா? மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய சுந்தரி அக்கா கடை தான். நிறைய பேர் இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. குக் வித் கோமாளி பார்க்குற எல்லாருக்குமே இவங்களை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். அங்கே தான் இருந்தாங்களா, சரி அவங்கக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். நீங்களாம் இவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபைனலி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.